விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். ரெண்டு டீமுக்குமே நம்ம சைட்ல இருந்து ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் கொடுத்துக்கிறோம். ரெண்டு டீமுமே நல்லா எங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுங்க. அடித்தடிலாம் இல்லாம நகைச்சுவைவா நல்லா சூப்பரா பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை ஒரு கைத்தட்டல் கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய மீன்கொடி பாண்டியராஜ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். நீரிலும் நெருப்பிலும் நீரிலும் நெருப்பிலும் எதிரிகளின் வெறுப்பிலும் எக்காலத்திலும் வெல்ல முடியாத தமிழ், வீழ்த்த முடியாத தமிழ். அகத்திய மாமுனியின் ஆசைக்கு இணங்கி பாண்டிய மன்னர்கள் ஆதரிக்கப்பட்டு பல்வேறு புலவர்கள் ஆராயப்பட்டு 4499 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இளமையோடு உலகை வலம் வந்து கொண்டிருக்கின்ற அன்னை தாய் மொழி தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்கி எங்களது பட்டிமன்ற நிகழ்வை துவங்குகின்றோம். மிக அருமையான தலைப்பு, வளர்ச்சியை தீர்மானிப்பது எது? மிக அருமையான தலைப்பு. தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்றைக்கி மே டேயோட செலிப்ரேஷன் மிக சிறப்பாக இங்கே நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்குறதுக்கு முன்வந்த இந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நன்றி. ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் நிகழ்ச்சியை பார்க்க வந்தது பெரிய ஒரு வரம். ஏன்னா உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்கணும், மே தினம் ஒரு நாள் லீவு, வீட்டில் ஜாலியாக படத்துக்கு போனோமா ஊரை சுத்தமான்னு இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இருக்கிற அனைவருக்குமே எங்களுடைய மே தின வாழ்த்துக்களை சமர்ப்பித்துக்கிறோம். தலைப்புக்குள்ள போகலாம். வளர்ச்சியை தீர்மானிப்பது எது? ரெண்டு அணிகளை பேச வந்திருக்காங்க. ஒரு அணி நிறுவனத்தின் வளர்ச்சி தான் தனி மனிதனோட வளர்ச்சியை தீர்மானிக்குது. நிறுவனங்கள், அதாவது நம்மளுடைய நிறுவனங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நிதியாண்டுலேருந்து அடுத்த நிதியாண்டுக்குள்ள கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற யூனிட் இன்னும் எக்ஸ்ட்ரா டெவலப் ஆகிறது, இருக்கிற ப்ராஃபிட் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஆகிறது. அது மட்டும் இல்லைங்க, ப்ராஃபிட் இன்னும் வேற இருக்குது அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அவங்க பேசும்போது அதை ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனி மனித வளர்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்குது. தனி மனித வளர்ச்சி, அதில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட வளர்ச்சினா என்ன? இன்கம் மட்டுமா வளர்ச்சி இல்லைங்க, அதை விட வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துட்றேன், ஒவ்வொருத்தர் பேசும்போதும் கொடுத்துட்றேன். இப்போது நிறுவனங்களின் வளர்ச்சியை தனி மனித வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. ஒரு நிறுவனத்தினோட வளர்ச்சி தனி மனிதனுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு நமக்காக பேச வர்றாரு பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், விமர்சகர், இன்னும் பல துறைகளில் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் ரா ஹரிகரன் அவர்களை மேடை கலைக்கிறது. முப்பது கோடி முகமுடையாள், உயிர் மெய்ப்பெற ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள், எங்கள் தமிழன்னையை வணங்கி தொடங்குகிறேன். உழைப்பால் உயர்ந்து நிற்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர்களே, நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு தடவை ஆயிடுச்சு. ரொம்ப கவலையா இருக்காரு போல. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. இப்போ இந்த பசங்கள் எல்லாம் பொண்ணு தேடுறாங்கல்ல, இப்போ பொண்ணுங்கெல்லாம் வைக்கிற டிமாண்ட் என்ன தெரியுமா? டே எண்டு, வீக் எண்டு, மந்த் எண்டு. அதாவது டே எண்ட் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும், வீக்கெண்ட் ஆனா ஒரு படத்துக்கு போகணும், மந்த் எண்ட் ஆனாலும் பர்ஸ்ல காசு இருக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்ப்பா இருக்கு. இப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி சிங்கிள் பசங்கெல்லாம் என்னங்க பண்றது? கழுத ஒரு கல்யாணத்தை தான் பண்ணணும். அதுவும் ஏகேஆர் மாதிரி ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சுன்னா பொண்ணு வீட்டில் போய் ஜம்முன்னு சொல்லலாம், ஆமா ஆமா பையன் பையிங் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு, இப்ப கூட ஃபாரின் கிளைண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு, ஒன்லி ஃபாரின் லாங்குவேஜா பேசுறாரு, பீஸா பர்கர் மட்டும் தான் சாப்பிட்றாரு, ஆட நாங்க கல்யாணத்தையே சுவிட்சர்லாந்துல வைக்கலான்னு சொல்லிக்குவாங்க. ஒரு நீங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனம் எந்த அளவுல வளர்ந்துருக்கோ அப்படி உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படிங்கிறத நாங்க சொல்ல வரோம். சரிங்க, பசங்கள்லாம் இவ்வளோ அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களோட டீம்ல எல்லாம் ஒரு கேர்ள் இருப்பாங்க. எத்தனை பேரோட டீம்ல கேர்ள்ஸ் இருக்காங்க? கொஞ்சம் கை தூக்குங்க.
என்னோட டீம்லேயும் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சந்தோஷமாக தூக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. பாவப்பட்டவங்க நடுவுகளே அவங்கெல்லாம். இந்த கரெக்டாக வேலை முடிஞ்சு கிளம்புற நேரத்தில் கேட்போம், ஏம்மா அந்த ரிப்போர்ட் அனுப்பிட்டியாமா அப்படின்னா உடனே ஹேண்ட்பேக்கை கையில் எடுப்பாங்க. உள்ளேருந்து ஒரு டப்பா வெளியே வரும். இதில் வேற போட்டுட்டு இருக்கும்போது வேற பெர்ரி ஃப்ளேவர் நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணணும், வாட்டர்மெலன் ட்ரை பண்ணணும். ஏம்மா ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன், இந்த இடத்துல போய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கே அப்படின்னா, அண்ணா இது லிப்ஸ்டிக் இல்லை, லிப் பாம். சார் எனக்கு சத்தியமா தெரியலைங்க இந்த லிப் பாமுக்கும் லிப்ஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்னு. இந்த பசங்க கேங் இருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே. நம்ம ஆளு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கத்து கிரவுண்டில் 1 pitch கேட்ச் பிடிச்சி கிரிக்கெட் விளையாண்டுருப்பான். ஆனால் வேலைக்கு சேர்ந்துட்டானா அடுத்த மாதமே ப்ரோ 850 rupees ஒன்லி ப்ரோ, இன்டோரில் கிரிக்கெட் விளையாடலாம், மேட்ச் போடலாம், வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவான். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நிறுவனம் நமக்கு என்ன மாதிரி ஊதியத்தை தருது, என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை தருதுங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கை முறையும் மாறிட்டு இருக்கும். நடுவர்களே ஒரு நல்ல வேலைக்காரன் அப்படின்னா யார் தெரியுமா? ஒரு வேலையை பற்றி A to Z தெரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிக்கிறவன் நல்ல வேலைக்காரன் கிடையாது. ஒரு வேலை தெரியலைனாலும் சரி, சில டைம் நம்ம வேலை செய்யும்போது செம்ம கடுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், கோபமாக வரும், பக்கத்தில் இருக்கணும் தூக்கி போட்டு மிதிக்கலான்னு இருக்கும். ஆனாலும் அந்த வேலையை முடிக்கணும். பார்த்து தம்பி, கோவப்பட்டு தூக்கி எதுவும் மிதிக்க ட்ரை பண்ணிடாத, நீ தான் விழுவ கீழே. நடுவுகளே அங்கே உட்கார்ந்து இருக்கிறது உங்களோட மனைவி எப்படி மிதிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு அதுக்காக அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு யாயா கிட்ட எப்படி பேசி அந்த வேலையை வாங்கணும், யாயா கிட்ட எப்படி பேசி அதை தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஒரு நல்ல வேலைக்காரங்க. நடுவர்களே எப்போவுமே டிமாண்ட் மேக் எவ்ரி திங். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது அந்த நிறுவனத்தில் இந்த வேலையை முடிக்கணும்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிமாண்டு கொடுக்கும்போது அதுக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு வேலை செய்வீங்க. ஏங்க நீங்கள் என்ன பிறந்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? இல்லை ஸ்கூலுக்கு போனோடனே டிகிரி வாங்கிட்டீங்களா? இல்லை காலேஜுக்கு போனோடனே வேலை வாங்கிட்டீங்களா? இல்லை கல்யாணம் ஆன உடனே பேரம் பேத்தி எடுத்துட்டீங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் அதுக்கான நேரம், காலம், சூழல், நிர்பந்தம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும் போதும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படும். அதை நீங்கள் சரியாக செய்யும் போது அடுத்தடுத்த வேலைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு பீஸ் வெட்ட வரவர் டெய்லர் ஆகிறாரு, டெய்லர் இன்சார்ஜ் ஆகிறாரு, இன்சார்ஜ் QC ஆகிறாரு, QC மேனேஜர் ஆகிறாரு, மேனேஜர் GM ஆகிறாரு, GM MD ஆகிறாரு. இந்த மாதிரி படிநிலைகளாக ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கதா உங்களுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நடுவர்களே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் என்ற எண்ணம். இதே சைடு கேப்ல அடுத்த பட்டிமன்றத்துக்கு நடுவர் பொறுப்பு கேட்ப போல கண்டிப்பா நடுவர்களே. சரி, நீங்க இப்ப ரிட்டையர்ட் ஆக போறீங்க, நீங்க சொன்னீங்கன்னா சரிதான், எப்ப வேணா ரிட்டையர் ஆயிடலாம். நடுவர்களே தான் என்ற எண்ணம் கொண்டவருக்கு எப்போதுமே வரலாற்றில் இடம் கிடையாதுங்க. யார் ஒருவர் தன்னை சார்ந்தோரை காத்து இந்த உலகிற்கு, இந்த சமுதாயத்திற்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க செய்து மகிழ்கிறாரோ அவர்தான் தலைவராகிறாரு. ஒரு இராணுவ வீரன் தான் மட்டும் பிழைச்சா போதுன்னு இருந்தா நாம இவ்வளோ சுதந்திரமா இருக்க முடியாது. ஒரு தாய் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் இருந்தா நாம இவ்வளோ நிம்மதியா இருக்க முடியாது. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. நடுவர்களே AKR நிறுவனம் தன்னுடைய ஊழியர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நாம் ஒரு சாம்ராஜ்யமா எல்லாரும் சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனாலதான் இப்படி ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நடுவர்களே சார், நான் கேள்விப்பட்ட நிறைய ரூல்ஸ் இருக்காமா AKRல. சார், ஒரு நிறுவனத்திற்கு ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஏன்? எல்லாமே ஆர்கனைஸா இருந்தாதான் அதுக்கு பேர் ஆர்கனைசேஷன். 9 மணிக்கு காலையில் வேலைக்கு வரணும்னா 9 மணிக்கு வரணும், 10 மணிக்கு மீட்டிங்னா 10 மணிக்கு அட்டன் பண்ணணும், 1 மணிக்கு லஞ்சுனா 1 மணிக்கு லஞ்சு போகணும், டக் பண்ணிட்டு வரணும்னா டக் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும், எல்லாமே ஒழுங்குபடும், சுய ஒழுக்கம் அதிகமாகும். சார், நீங்க வீட்டில் இருக்கும்போது ஜீன்ஸ் பேண்ட் ட்ராக் போட்டு சுத்தலாம்,
ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு வரும்போது அதுக்கான உடை அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை ஏரியாவில் உங்களை டேய் தம்பி அப்படின்னு கூப்பிட்டவங்க கூட சார் வாங்க சார் உட்காருங்க சார் போங்க சார் இப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே. அப்போ எப்போ பார்த்தாலும் சார் பக்கமே பேசுகிறாங்க, மேடம் இருக்காங்களா அவங்களாம் பாவம் இல்லையா? இருந்தாலும் எப்படி நடுவர்களே நான் அவங்கள பார்த்து மேடம்னு கூப்பிட முடியும்? நல்ல வேலை சிஸ்டர்னு கூப்பிட சொல்லிங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்துப்பா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாம்மா. எல்லாமே உங்களை மாதிரி ஒரு அனுபவம் தான் நடுவர்களே. ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்யணும்னா அந்த கம்பெனி நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்தினால தான் நம்ம நிறைய கற்றுக்குறோம். ஸோ ஒரு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை, அற்புதமான கவிதை ஒன்று இருக்கு. பிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பின் பெறுவது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அன்பினை அழைப்பது யாதென கேட்டேன், கொடுத்து பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணிந்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கையினில் இறைவனே நீ ஏன் என கேட்டேன். இறைவன் சற்றே அருகில் வந்து அனுபவமே நான் தான் என்றான். அப்படின்னா சார் நான் இறுதியா இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யும் போது இந்த வேலையை நீ செய்யன்னு சொல்லி என் மேனேஜர் எனக்கு கொடுக்கும் போது அந்த வேலை எனக்கு தெரியலினாலும் என் மேனேஜருக்கு நல்ல பேர் வாங்கணும், இல்லை நான் என்னோட இன்க்ரிமெண்ட் வரணும், என் சம்பளம் கரெக்டாக வரணும், என் வாழ்க்கையில் கொஞ்சமாவது நான் மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன். அப்படின்னா அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய வளர்ச்சியே தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி அந்த தீர்ப்பை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்பி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டிடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினாப்ல. தனி மனிதனாக இருந்து நம்மளால சாதிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு வகையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். சுவாமி விவேகானந்தரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். சுவாமி விவேகானந்தர் மக்கள்கிட்ட திரும்பி ஒன்று கேட்டிருந்தார். ஞாபகம் இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னது ஒரு இளைஞர்களை கொடுங்க, நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லவே இல்லை. 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னார். அதுபோல் ஒவ்வொருத்தராக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, கூட்டு முயற்சியாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு பேசிட்டு வந்திருக்காப்புல. அருமையாக பேசியிருக்காப்புல. வாழ்த்துக்கள் ஹரிஹரன். அடுத்ததா நிறுவனங்களின் தனி மனிதனுடைய வளர்ச்சியை வச்சு தான் நிறுவனங்களோட வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு பேச வர்றாங்க இனியா அவர்கள். வாங்க. இவங்க பட்டிமன்ற பேச்சாளர், ஐஏஎஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம்க்கெல்லாம் நிறைய கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்காங்க. அவையோர் அனைவருக்கும் இனியாவின் இதயம் கனிந்த வணக்கங்கள். உடல்நிலை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தை இயங்க வைக்கும் உன்னத உழைப்பாளிகள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, ஹரிஹரன் அவர்கள் பேசும்போது சொன்னார், ஒரு எந்த வேலையும் தெரியலைனாலும் பரவாயில்ல, உள்ளே வந்துட்டா அந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிடணும் அப்படின்னு. எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறத விட எதுவுமே தெரியாமல் அதை செஞ்சு முடிக்கிறது தான் ஈஸி, அதுதான் திறமைன்னு சொன்னார். அப்படி பார்த்தா ஒவ்வொரு கம்பெனிலையும் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர், ப்ரொடக்ஷன், சேல்ஸ்னு எலக்ட்ரிக்கல் வரைக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் அத்தனை வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வேலைக்கு எடுக்கும் போது பார்த்து கரெக்டான பர்சன்ஸை தான் எடுத்து உள்ளே போடுறாங்க இல்லையா? அப்போ எதுவுமே தெரியாத ஒருத்தர், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் தூக்கி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு வேலையை செய்யுன்னு சொன்னால் அவங்களால எப்படி செய்ய முடியும்? மறுநாளே அவங்க ஜெயிலில் தான் உட்காந்துருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் போய் எப்படிமா கரண்டில் கையை வைக்க சொல்கிற? தனி மனிதனுடைய திறமையை மதித்து தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் வேலைக்கு எடுக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஆமாம்மா, அவங்களோட திறமை என்னன்னு தெரிஞ்சு தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி ஹரிஹரன் பேசிக்கிட்டே இருக்காப்புல, இவரை கொண்டு போய் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு உட்கார வச்சா உட்காருவாப்லையா? பாவம், அவங்க இருக்கிற ஆசிரியர் தான் எந்திரிச்சு ஓடி போயிடுவார், இவன் தொல்லை தாகாமலோடா சாமின்னு. இங்கே 3 பேர் எதிரணியில் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 3 பேர் எதனால இங்கே வந்து உட்கார்ந்து இருக்காங்க?
நல்லா பேசுவாங்க, நிறைய பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட திறமையை மதித்து தானே இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. ஆமாம்மா. இப்போ ஒன்றுமே தெரியாது, நான் 12 மணி வரைக்கும் தூங்குவேன், 12 மணிக்கு மேலே மொபைல் தான் பார்ப்பேன், அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் சாப்பிடுவேன், தூங்குவேன், ரிப்பீட்டுன்னு இருந்தால் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு பேச வச்சுருப்பீங்களா? வாய்ப்பில்லை. தனி மனிதனுடைய திறமையை உயர்த்த உயர்த்த தான் நமக்கான அங்கீகாரமும் மரியாதையும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நடுவர் அவர்களே. எப்போ பார்த்தாலும் நிர்வாகம் தான் முக்கியம், நிர்வாகம் மட்டும்தான் முக்கியம்னு பேசிட்டு இருக்கவங்களெல்லாம் KGF சுரங்கத்தில் கொண்டு போய் போடுங்க நடுவர்களே. அவங்க கொண்டு போய் அங்கே நிர்வாகத்துக்காக உழைச்சி கொட்டட்டும். அங்கே போயிட்டு கண்ணை தூக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கதா லாய்க்கு வேணலாம். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 8 மணி நேரம் வேலை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க குடும்பத்து கூட செலவழிக்கிறதுக்கு நேரமும், ஏதாச்சும் ஒரு பண்டிகை வந்தாலோ முக்கியமான தினங்கள் வந்தாலோ இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா கூட்டி வச்சு ஒரு பண்டிகையாக கொண்டாடுற இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாயிருது நடுவர் அவர்களே. இப்போது ஒவ்வொரு கம்பெனிலேருந்து டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, சில கம்பெனியில் வந்து அங்கேயே கேம்ஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க, ஒவ்வொரு கம்பெனியில் பாட்டு போட்டு டயர்ட் ஆகும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணி. என் கம்பெனிலையும் ஒன்று பண்ணுறாங்கம்மா, என் புடனைக்கு பின்னாடி கேமரா வச்சுருக்காங்க, என் தலைமையில வச்சுருவாங்க நாளைக்கு. ஒவ்வொரு கம்பெனிலையும் அவங்க வந்துட்டு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எதுக்காக எல்லாமே பண்ணுறாங்க? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரோடு ஒருத்தர் பேசும்போது, டூரெல்லாம் போனால் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை ஆயிடுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அதிகமாயிடும், எல்லாரும் ஜாலியாக பேசுவாங்க. அதோட கம்பெனிக்கு வரும்போது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, ஐயோ கம்பெனிக்கு போகிறோமே அப்படின்னு நினைக்காம சந்தோஷமாக கம்பெனிக்கு போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் பார்க்க போகிறோம், எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் வருவாங்க நடுவர்களே. ஆமாம்மா. இப்போது நீங்கள் பேசும்போது இடையில சொன்னீங்க 8 மணி நேரம் வேலை கிடைச்சி வேலை செய்கிறோம் அப்படின்னு. அது எப்படி கிடைச்சது தெரியுங்களா? 18ஆம் நூற்றாண்டில் 1806 ஆரம்பித்தது இந்த போராட்டம். பல நாடுகளில் போராட்டம் நடத்தினாங்க. ஆரம்பத்தில் வந்து 10 மணி நேரம் எனக்கு வேலை கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. 10 மணி நேரம் மட்டும் வேலை கொடுங்க. பயங்கர போராட்டம் ஆச்சு. ஆனால் அதையும் அடக்கிட்டாங்க அந்த அரசாங்கம் வந்து அடக்கியாச்சு. அதுக்கு அடுத்து 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் கடந்து மறுபடியும் ஆரம்பித்தாங்க. இப்போ 2வது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் அப்படின்னு போராட்டம் ஆரம்பிச்சாங்க. இந்த போராட்டம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி. அந்த நாளை தான் நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இன்னைக்கு மே 1 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தந்தை வந்து தன்னோட பையனை நான் வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. வேலை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனப்போ அங்கே வந்து என்னென்னா, வேலை வாங்குபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேலை செய்பவருக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அந்த எண்ணிக்கை குறைவானவங்களை புஷ் பண்ணுறாங்க, இன்னும் வேலை செய்யணும் டார்ச்சர் பண்ணாங்க. அதாவது டார்ச்சர் மீன்ஸ் எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி டைம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணாங்க. அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இது என்னப்பா ஏன்ப்பா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுதான்டா வேலை, இப்படித்தான் வேலை செய்யணும், இப்படிதான் இருக்குது இந்த சட்டம் அப்படின்னு இந்த நேரத்தில் அப்படின்னு. அப்போ அவங்க பையன்ட்ட சொன்னால், நான் இதை மாற்றி காட்டுவேன்ப்பா அப்படின்னு. டேய் உளராதரா அப்படின்னா, நான் கண்டிப்பாக மாற்றுவேன். பலார்னு ஒன்று விட்டார், இவரை மாதிரி ஓவராக பேசியிருப்பா போல. பலார்னு ஒன்று விட்டார். பலார்னு விட்டானே பையன் அப்போதைக்கு அமைதியாயிட்டார். திருப்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழித்து தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று எழுதி ஒரு வாசகத்தை எழுதி உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்று கூட்டினார். அதுக்கப்புறம் தான் இந்த 8 மணி நேரம் வேலையும் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் இதுவும் கிடைச்சது. அவர் தான் காரல் மார்க்ஸ். இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இந்த சுதந்திரம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், இதுக்கு கிடைக்கிறதுக்கு அவரும் ஒரு பாடுபட்டவர். அப்படித்தான் நமக்கு கிடைச்சதுமா. உங்க பேர் நடுவர் அவர்களே, நிறுவனம்ன்றது கிணத்துல இருக்க தண்ணீர் மாதிரி. நிறுவனம்ன்றது கிணத்துல இருக்க தண்ணீர் மாதிரி. எடுக்க எடுக்கத்தான் ஊறும், கொடுக்க கொடுக்கத்தான் வளரும். அதனால தான் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சம்பளம், போனஸ்னு எல்லாமே கொடுத்து அவங்களுடைய திறமையை வளர்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இன்னும் மென்மேலும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. வருஷம் இன்க்ரிமெண்ட் போடுறதும் அதுக்காக தான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் சுந்தர் பிச்சை அவர்கள் 2004 ப்ராடக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணார். 2004 ப்ராடக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. 2005 கூகுள் மேப்ஸ்க்கு இன்சார்ஜ் ஆகுறாரு. 2008 கூகுள் க்ரோமை லான்ச் பண்ணுறாரு. 2008 வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் ஆகுறாரு.
இப்படி ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி முன்னேறி அவர் 2022 பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு. தனி மனிதனினுடைய உழைப்பு, அவனுடைய திறமையை நம்மளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது அது நமக்கும் உபயோகமா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் உபயோகமா இருக்கும். சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அவரே ஒரு நிறுவனத்துக்கு கீழே தானே வேலை செய்யறாரு. அப்ப நிறுவனத்துக்கு தானே லாபம். நிறுவனத்துக்கு கீழே வேலை செஞ்சாலும் அவரே உயர்த்திக்கிட்டதுனால தானே நிறுவனத்துக்கும் பேரு அவருக்கும் பேரு. நடுவர் அவர்களே, கண்டிப்பா கண்டிப்பா. ஹரி அவர்கள் பேசும்போது சொன்னாரு, நம்மளை தாண்டி யோசிக்க கூடாது அப்படின்னு. தாண்டி யோசிக்கணும். தாண்டி யோசிக்காம சுத்தி இருக்கவங்களை மட்டுமே யோசிச்சாலும் தப்பு, தாண்டி மட்டுமே யோசிச்சாலும் தப்பு. தன்னையும் உயர்த்திக்கணும், தன்னை சுத்தி இருக்கவங்களும் உயர்றதுக்கு வழிவகுக்கணும். நடுவர் அவர்களே, மனுஷங்கள்ல 4 விதம் இருக்கும். மனுஷங்கள்ல 4 விதம் இருக்கும். ஃபர்ஸ்ட், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிற மனுஷங்க. ரெண்டாவது, அலாரம் அடிச்சோட்டி அதை ஆஃப் பண்ணிட்டு எந்திரிக்கிறவங்க. மூணாவது, அலாரத்தை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் இருக்கட்டும்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்திருந்து எந்திரிக்கிறவங்க. நாலாவது, அலாரத்தை மொத்தமா ஆஃப் பண்ணிட்டே தூங்குறவங்க. அஞ்சாவது, அலாரமே வைக்காதவங்க, வைக்கிறது கிடையாது, அது பாட்டு கத்திட்டு கிடக்கும். அப்போ அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறவங்க சீக்கிரமா ஜெயிச்சிருவாங்க. அலாரம் அடிச்சவட்டி எந்திரிக்கிறவங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஜெயிக்கிறதுக்கு. அலாரம் அடிச்சு அதுவே ஓஞ்சு போற வரைக்கும் எந்திரிக்காமையே தூங்குறவங்க இதே நிலைமையில வாழ வேண்டியதுதான். நடுவர் அவர்களே, நம்மளே உருவாக்கி நம்மளுடைய திறமைகளை இன்னும் நம்ம மதிச்சு அதுக்கான உருவம் கொடுத்தாதான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. இன்னைக்கு நிறுவனம் மட்டுமே உயர்ந்தா போதும் நினைக்கிற நிறைய இடங்கள்ல அப்படி யோசிக்கிறதுனால தான் நிறைய ஆறுகள் நிர்வாணமா இருக்கு. குடும்பங்கள் பல போதையில தள்ளாடிட்டு இருக்கு. நாடுகளே பல ஏழ்மையில இருக்கு. அதனால அந்த நிறுவனத்தை உருவாக்குற நிறுவனர், அந்த தனி மனுஷன், அவரு நல்ல நிலையில நேர்மையா யாருக்கும் தீங்கு விளைவிக்காத அளவுக்கு ஒரு கம்பெனியை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த தனி மனிதனினுடைய எண்ணமும் கூட எல்லாருடைய வளர்ச்சிக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு முன்னேற்றமாக தான் இருக்கும். நடுவர் அவர்களே, சரிம்மா, சரி. தனி மனிதனினுடைய வளர்ச்சி தான் நிச்சயமாக நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்குமே உபயோகமாக இருக்குன்ற நம்பிக்கை, தீர்ப்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்புமா, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. இப்போ என்னன்னா, அவங்க சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு தனி மனிதன் தன்னை ஒழுங்குபடுத்திக்க வேண்டும். அவருடைய தோற்றமாக இருக்கட்டும் சரி, அவருடைய நடை உடையாக இருக்கட்டும் சரி, அனைத்துமே அவர் ஒரு நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் அவர் சார்ந்தும் டெவலப் ஆக முடியும், அவர் நிறுவனம் சார்ந்தும் டெவலப் ஆக முடியும். அவங்க ஒரு பக்கமாக பேசிட்டாங்க, தான் மட்டும் வளரணும் அப்படின்னு. தான் வளர்ந்தா நிறுவனம் வளரும் அப்படிங்கிறத அவங்க விட்டுட்டாங்க. சரி, ஒரு கழுகு, எல்லாத்துக்கும் கழுகை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். கழுகு எப்பவுமே கூட்டம் சேர்க்காது. ஏன்னா அதனால் உயரமாக பறக்க முடியாது. கூட்டம் சேர்ந்தால் கூட்டத்தோட கூட்டத்தானே நம்ம சுற்றிட்டு இருப்போம் அப்படின்ட்டு அது உயரமாக பறக்கணுன்றதுக்காக எப்பவுமே கூட்டம் சேர்க்காது. தனியாக பறந்துட்டு இருக்கும், பயங்கரமாக ஹைட்டுக்கு போகும், உயர பறக்கும். அது உயர பறந்துட்டு அதோட தன்மைகள் வேறு மாதிரி இருக்கும். கழுகோட தன்மைகள் எப்படின்னா, அது நேற்று அது கழுகு வேட்டையாடி இருந்தால் அந்த பொருளை சாப்பிடாது, அந்த உணவை சாப்பிடாது. அதே மாதிரி வேற ஒரு மிருகம் அவர் அடித்து கொண்டிருந்த ஒரு உணவை அது சாப்பிடாது, கழுகு சாப்பிடாது. அன்னன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை தேடி பிடிச்சு அடித்து அதுதான் வேட்டையாடி அதுவே சாப்பிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் புது புது தேடல் இருக்கணும் இளைஞர்களுக்கு. ஒரு தொழிலாளர் இருக்கட்டும், ஒரு முதலாளர் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தனி ஒரு முயற்சி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். தனியான ஒரு தேடல் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரோம். அடுத்ததா, நிறுவனங்களின் வளர்ச்சி தனி மனித வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுன்னு முருகேஸ்வரி அவங்க பேச வர்றாங்க. பள்ளி ஆசிரியர்.
தன் நாட்டிற்காகவும் தன் வீட்டிற்காகவும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நிறுவனங்களின் வளர்ச்சியே ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்று கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, மனிதன் ஒரு சமுதாய பிராணி. அதாவது ஏமா எங்க 2 பேர்த்த பார்த்தெல்லாம் முடிவு பண்ணிடக்கூடாது. நடுவர் அவர்களே, மனிதன் ஒரு சமுதாய பிராணி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான். தன்னுடைய உணவை தேடி ஒரு கூட்டமாக அலைந்து கொண்டிருக்கிறான். இப்படி அலையும் பொழுது காட்டு விலங்குகளிடம் இருந்தும் மற்ற குழுக்களிடம் இருந்தும் தன்னை பாதுகாப்பவனை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு குழுவாக செயல்பட்டு பலரது சிந்தனைகளாலும் பலரது கூட்டு முயற்சியாலும் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். இந்த சமுதாயம் உருவாகிறது. இப்படி உருவான இந்த சமுதாயம் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் நடுவர் அவர்களே ஜெயிக்கிறது. எங்க உங்க கம்பெனில ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா நீங்க தனியா நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தலையும் தெரியாது வாழும் தெரியாது, நான் எங்க போயுமா அதை வேலை செய்ய முடிக்க முடியும்? அந்தந்த நிறுவனங்களை அந்தந்த தலைமை கீழே விட்டா தானே வேலை நடக்கும். என்னைக்குமே நடுவர் அவர்களே தனி மரம் தோப்பாகாது நடுவர் அவர்களே. அதாவது இப்போ அந்த சமுதாயத்துல ஒருவர் மற்றொருவரை சார்ந்துதான் வாழ்கிறோம், அதனால் தான் ஜெயிக்கிறோம். ஒரு நிறுவனத்திலும் அப்படித்தான். கூட்டு முயற்சியால் நாம் ஜெயிப்பதால் நம் நிறுவனம் ஜெயிக்கிறது. நம்முடைய நிறுவன வளர்ச்சியால் தனி மனிதனாகிய நம்முடைய வளர்ச்சியும் வளர்கிறது என்று சொல்கிறேன் நடுவர் அவர்களே. ஆமாம்மா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. தனி மனித வளர்ச்சி தான் நிறுவனத்தின் வளர்ச்சின்னு தனியா வந்து பேச வேண்டியதான. 3 பேர்த்த கூட்டு சேர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆமா நடுவர் அவர்களே, நீங்க கொஞ்சம் தனியா வருவீங்களா? பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு தனியா தான் நடுவரை உட்கார வச்சிருக்காங்க. அப்பதான் இருக்குது. ஏன்னா எங்க டீம்ல இருக்கிறது உங்க வைஃப் தான், தெரியும் இல்லையா? சரி, இப்போ வந்து செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம், கையும் காலுமே உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் நிஜமாவே இங்கே இருக்கிற எல்லாருமே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க, நான் சம்பளத்துக்காக தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த கம்பெனியில் நான் சம்பளத்துக்காக மட்டும்தான் வேலை செய்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நான் ஒரு கல்வி நிறுவனத்தில் இருந்து வந்தேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு விளையாட்டை கூட நான் தான் டீச்சராக இருப்பேன். என்னோட வயசுக்கு சின்ன பிள்ளைங்களும் சரி, எனக்கு மேலே உள்ள பெரிய பிள்ளைங்களும் சரி, நான் தான் டீச்சராக இருப்பேன். அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு அந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து சேர்ந்தா, எந்த ஒரு நிறுவனத்துலையும் எந்த வேலை இருந்தாலும் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல முடியாது. அப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம எந்த நிறுவனத்திலையும் வேலை செய்கிறத விட அந்த கல்வி நிறுவனத்தை நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும். எப்படின்னா, ஒரு கிளாஸில் 55 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பிள்ளையை நம்ம வீட்டில் சமாளிக்க முடியுதாங்க? ரொம்ப பாவம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமாக என் பையனை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு, அன்னைக்கெல்லாம் 10-15 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு வளர்த்தாங்கம்மா அம்மா அப்பாலாம். இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய வளர்க்க 10 அம்மா தேவைப்படுது. எத்தனை பிள்ளைனாலும் ஆசிரியராகிய எங்கிட்ட கொடுங்க நடுவர் அவர்களே, அப்படியே செல்வம் மாதிரி மணிமணியா வளர்த்து கொடுங்க. நாளைக்கே என் பையனை கொண்டு வந்து உங்க ஸ்கூல்ல சேர்க்கிறோமா? அந்த மாதிரி நடுவர் அவர்களே, நாம வந்து அந்த ஸ்கூல்லையோ ஒரு நிறுவனத்திலையோ நம்ம வேலை செய்யறோன்னா கண்டிப்பா பணத்துக்காக வேலை செய்யறதில்ல. அந்த அந்த நம்ம பணத்தையும் தாண்டி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறோம், நமக்கு மேலே இருக்கிற நம்ம ஹெட்டு ரம்யா பயங்கரமா பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு ஸ்மைல், அதுக்காக தானே நாம எல்லாருமே உழைக்கிறோம். கண்டிப்பாக சம்பளத்துக்காக மட்டுமே உழைக்கல நடுவர் அவர்களே. இப்போ எப்போ நாம அந்த வேலையை செஞ்சாலும் அந்த செயல்ல ஒரு நேர்த்தி இருக்கணும். இப்படிதான் கல்யாணம் ஆன புதுசுல எங்க மாமாவுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன். எனக்கு முதல்ல மீன் குழம்பே தெரியாது. 10-15 யூடியூப் சேனல்ல தேடி தேடி அப்படியே ஏதோ ஒரு விதமா மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். உடனே மனுஷன் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு, ஏங்க மீன் குழம்பு எப்படி இருக்கு? அவர் சொல்லிட்டு போறாரு, காரக்குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்ட்டு போறாரு. என்ன இந்த மனுஷன்? இல்லம்மா, நீ கல்யாணம் பண்ண புதுசுல செஞ்சிருக்க மாட்டேன், ஒரு 10 நாள் கழிச்சு செஞ்சிருப்ப. 10 நாள் சாப்பிட்டதுலேயே நாக்கு செத்து போயிருக்கும். அதனால அந்த குழம்பு என்னன்னு தெரியல, வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன இந்த மனசை காரக்குழம்புன்னு சொல்லிட்டு போறாரு? எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 யூடியூப் சேனல்லையே இருந்துட்டு ஒரு சேனலை கூட மிஸ் பண்ணாம நான் குழம்பு வச்சு வச்சிருக்கேன்னு கிச்சன்ல போய் பார்த்தா மீன் வாங்கின சட்டியில இருக்குது,
சட்டிக்குள்ள ஒரு பூனை தலையை விட்டுட்டு இருக்கு, அந்த பூனை ஒரு மீனை தூக்கிட்டு போகுது. இப்படித்தான் நடுவர் அவர்களே நம்ம செய்யும் செயல்லையே தொழில்ல ஒரு நேர்த்தி இல்லை, நமக்கு அந்த தொழில்ல ஒரு ஈடுபாடு இல்லைன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏதோ ஒரு பூனை தட்டி தூக்கிட்டு போயிடும் நடுவர் அவர்களே. அருமையான கருத்து. அதாவது கிடைக்கக்கூடிய இடத்தை சரியா பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு கிடைப்பது ரொம்ப அரிது. ஒன்றும் இல்லை, எங்கள் டீமில் இருக்கிற இதே பட்டிமன்ற டீமில் இருக்கக்கூடிய ஒரு பெண்க்கு வந்து ஒரு காலேஜில் ஒரு பட்டிமன்றத்துக்கும் ஒரு பேச்சு போட்டிக்கு போயிருந்தாங்க. அப்போது ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 3 ப்ரைஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 3 ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு போட்டி மைமிங் போட்டி, முகத்தில் இது பேஸ்ட் மாதிரி பூசிட்டு ஒரு மைமிங் ஆக்ட் பண்ணணும். 3 ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பங்கேற்பாளர் எத்தனைனா ஒரே ஒரு ஆள். 3 ப்ரைஸ், 3 ப்ரைஸுக்கு பணம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 3000, செகண்ட் ப்ரைஸ் 2000, தேர்ட் ப்ரைஸ் 1000. நீங்களும் அந்த என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஓரமாக ஒதுங்கியிருப்பாங்க, நமக்கு எதுக்கு அது தேவையில்லாத வம்புன்னு. ஆனால் அந்த டீமில் இருந்த ஒரு பொண்ணு முயற்சி பண்ணாங்க. எதுவுமே தெரியாட்டியும் நம்ம முயற்சி பண்ணணும், கிடைக்கிற பிளாட்ஃபார்மை பயன்படுத்தணும்னு அவங்க ஒரு தாட்டை மனசில் வச்சுக்கிட்டு அந்த தாட்டை டிஸ்பிளே பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்த பையன் 2வது ப்ரைஸ் அடித்தான். அப்போ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும், நம்ம கிடைக்கிற வாய்ப்பை எப்போவுமே பயன்படுத்தணுமா. அருமையாக பேசுங்க. அடுத்து இப்படிதான் நடுவர் அவர்களே 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமியார்கிட்ட அத்தை கொஞ்சம் காய் நறுக்கி கொடுங்கத்தான், நான் வேகமாக வேலையை முடிச்சிருவேன். சரிம்மா குடுமான்னு சொல்லிட்டு காய் எடுத்துகிட்டு போய் டிவி முன்னாடி உட்காந்துட்டு அந்த அம்மா கட் பண்ணுது. திடீர்னு ஐயோ அம்மானு ஒரு அலறல் சத்தம். என்னத்தை என்னாச்சு அப்படிங்க. ஐயோ முத்துவை வெட்டிட்டானே அப்படின்னு அழுதுட்டு இருக்கு. ஐயோ அம்மா அத்தை முத்துவை வெட்டலத்தை, உங்கள் கையில் நீங்கள் கத்தியால் வெட்டிக்கிட்டீங்க. இல்லைம்மா இல்லை முத்துவை வெட்டிட்டாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா சிறகடிக்க ஆசை. இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன? காய்கறி நறுக்கிறது. இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கே நாக்கு தள்ளி போயிருது இல்லையா? அந்த நேரத்தில் எதுக்கு அந்த அம்மா டிவியை பார்த்துட்டு கையில் காயம் பட்டது கூட தெரியாம டிவியை பார்த்துட்டே அந்த வேலையை செய்யறாங்க. நடுவர் அவர்களே எனக்கு ஒரு விஷயம், இந்த டிவி சீரியல் தொல்லை பெருந்தொல்லைம்மா. 2-3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்கம்மா. அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், பட்டிமன்றத்தை ப்ரிப்பேர் பண்ணணும், வேலை வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி பசிக்குதுமா தோசை ஊற்றி கொடுமான்னு சீரியல் வேற பார்க்குறாங்க. இடையில நீங்கள் சொன்ன அதே நாடகம் சிறுகடிக்க ஆசை விஜய் டிவி. எங்கள் வீட்டில் விஜய் டிவி ஓடிச்சுன்னா ஒரு சேனல் வேற எதுவும் மாற்ற முடியாது. வேற சிறுகடிக்க ஆசை தோசை அவங்க சிறுகடிக்க ஆசையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் தோசைகள் பற்ற வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தோசை கண்ணங்கரேன்னு வருது. அக்கா உங்களை மாதிரியே கலரு, தப்பா நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களை மாதிரியே வருது. சரி மொதல் தோசை ஏதோ ஃபஸ்ட்டு தோசை காஞ்சிருச்சு கல் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு சாப்பிட்டேன். 2வது தோசை உங்களை விட பயங்கரமாக வருது. என்ன கொடுபடாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக எட்டி பார்த்தேன். மேடம் நீங்கள் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, தோசைகளை திருப்பி வச்சு சுட்டுட்டு இருக்காங்க சீரியல் பார்க்குற மோகத்தில். என்ன அட்டூழியம் பாருங்க இந்த சீரியல் மோகம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எந்த வேலையாக இருந்தாலும் ஒரே வேலையை தான் ஒரு நேரத்தில் செய்ய முடியும். அந்த ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய அந்த வேலையில் தான் நம்ம கவனம் இருக்கும். அந்த வேலையில் தான் நாம் வெற்றி அடைய முடியும். நடுவர் அவர்களே டீயில் எப்படி டிகாஷன் இல்லைன்னா அந்த டீ சுவைக்காதோ, அதே மாதிரி வாழ்க்கையிலையுமே டெடிகேஷன் இல்லைன்னா அந்த வாழ்க்கை இனிக்காது. நடுவர் அவர்களே நாம் செய்கிற வேலை நமக்கு திருப்தியாகவும் நம்மளுடைய முதலாளிக்கும் நமது நிறுவனத்திற்கும் திருப்தியாகவும் இருக்குதான்னு நினச்சிக்கிட்டே நாம் அந்த வேலையை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த வேலையை முழுமையாக முடித்து வெற்றி அடைய முடியும். நடுவர் அவர்களே அதாவது இப்போ கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சைக்கிள் ஓட்டணும்னு வச்சிங்களா, கண்டிப்பாக நம்மளால் சைக்கிள் பழகவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நினச்சி நாம் தயங்கினாலும் அந்த வேலையை நம்மளால் முழுமையாக முடிக்க முடியாது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போனா அங்கே வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்த மாதிரி தோணும். சரி இந்த வேலையை விட்டுடலாமாப்பா அப்படின்லாம் எனக்கு மைண்டில் தோணி இருக்கு. ஆனால் நான் அதை பண்ணலை. அடுத்து ஆஃப்டர் மேரேஜ் திருப்பூர் வர்றேன். வந்ததும் ஒரு ஸ்கூலில் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன். உடனே அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஸ்கூலில் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா என்னுடைய கல்வி நிறுவனம் என்னை வளர்த்தெடுத்திருக்கிறது. நடுவர் அவர்களே அதாவது காயப்படாமல் எதுவுமே இருக்காது. உளிபடாமல் இருந்தால் நீ வெறும் படிக்கல்லாகத்தான் மாறுவாய். உளிபட்டால் மட்டுமே கருவறையில் இருக்கும் சிலையாக உருவெடுப்பாய், அனைவரும் போற்றும் அளவிற்கு என்று சொல்கிறேன்.
அதாவது நடுவர் அவர்களே, ஏமா ரொம்ப நீளமா போதுமா, பயமா இருக்குதுமா. அப்படியா? முடிச்சிடலாம். சரி. நடுவர் அவர்களே, நீங்க யாரு? நடுவர்னு சொன்னாங்க. அது மட்டும்தானா? கவிஞர், பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, நீங்க உங்க பெற்றோருக்கு மகன், ஒரு மனைவிக்கு கணவர், மகனுக்கு தந்தை, பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், இந்த மாதிரியான நிறைய திறமைகளை வச்சிருக்கிற நீங்க உங்க மனைவி திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அடுத்த வாரம் போனோன்னு சொல்றாங்க. மாமா அடுத்த வாரம் ஒரு கல்யாண வீடு இருக்குது, மாமாயத்தில் எல்லா ப்ராடக்டும் வந்திருக்கணும், முக்கியமாக ஃபேஸ் மாஸ்க் வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி சாமி, நீங்கள் மறந்துட்டீங்க, அடுத்த வாரம் தானே, நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளான்னைக்கு வாங்கிக்கலான்னு விட்டீங்க. உங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. இங்கே இருக்க எந்த ஆண்களாலும் அதை ஏற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? இந்த மாதிரி அந்த ஃபேஸ் மாஸ்க் ஒரு சாதாரண விஷயத்துக்கே அந்த குடும்பத்தில் அவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தலைன்னா 300-400 பேர் வச்சு வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிற அந்த நிறுவனத்துடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க நடுவர் அவர்களே. அப்போது நாம் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தணும்னா நம்முடைய வேலையும் வெற்றியும் கிடைக்கிறது. ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியே தனி மனிதனின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்று கூறி அருமையான வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசுனீங்கம்மா. நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் வேகமாக போயிடலாம். அடுத்து, தனி மனித வளர்ச்சி தான் நிறுவனத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுன்னு பூர்ணிமா அவர்கள் பேச வர்றாங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குதுமா, பார்த்து குறைவாக பேசுங்க. சீக்கிரமாக முடிச்சிடலாம். சீக்கிரமாக முடிச்சு. அனைவருக்கும் வணக்கம். தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஐயா, இப்போ என் எதிரணியில் பேசின முருகேஸ்வரி அவங்க பேசினாங்க, மீன் குழம்புக்கும் கார குழம்புக்கே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இவங்களை நம்பி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலுக்கு நாங்கள் எப்படி அனுப்புறது? நீங்கள் வேற அந்த ஸ்கூலில் உங்கள் பையனை சேர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என் பையனை பற்றி உங்களுக்கு தெரியல, என் பையனை பற்றி உங்களுக்கு தெரியல. நாங்கள் சேர்த்து விட்டோம்னா அந்த அம்மா நாளைக்கே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. உங்கள் பையனை பூனை தூக்கிட்டு போயிடும், யார் போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது? பூனையை பிடிச்சி கூட்டாதுக்கு என் மனைவி இருக்காங்க, பிடிச்சி வந்துடுவாங்க. இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, குழந்தைங்க 50-60 குழந்தைங்களை மணிமணியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது ஒரு மாமனாருக்கு ஒரு செட்டி மீன் குழம்பு இவங்களுக்கு வச்சு கொடுக்க முடியல. 50-60 குழந்தைங்களோட தலையெழுத்தை இவங்களை நம்பி எப்படி கொடுக்க முடியும்? யோசிங்க. அதே மாதிரி தான் இவங்க அந்த ஸ்கூல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தனி ஆசிரியர் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு சேர்த்துவாங்கன்னு கிடையாது. அந்த ஸ்கூலில் 5 சப்ஜெக்ட் இருக்குது, பிடியோட 6 சப்ஜெக்ட், ஒரு தலைமை ஆசிரியர், மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அது போக சப்ஜெக்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்லி நிறையா இருக்கும். எல்லாரையும் நம்பி தான் ஒரு குழந்தைய கொண்டு சேர்த்துறாங்க அப்படின்னாலும் தலைமை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த தலைமையை ஏற்றுக்கிறது ஒரு மனிதர் மட்டும்தான். அதே மாதிரி தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு டைம் கீப் அப் பண்ணுறோன்னா அவங்க டைம் கீப் அப் பண்ணி அவங்களோட வளர்ச்சி அவங்க வளர்த்தா தான் நம்ம ஸ்கூலை வளர்க்க முடியும், ஒரு நிறுவனத்தையும் வளர்க்க முடியும். இப்போது டீச்சர்ஸ் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டால் மட்டும் போதுமா? அதை நாம் ஃபாலோ பண்ணணும், குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் ஒரு டியூஷன் எடுக்கிறாங்க அப்படின்னாவே நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சீசன் ஐபிஎல் சீசன் போயிட்டுருக்கு. சிஎஸ்கேல 11 பேர் கொண்ட டீமில் ஒருத்தர் ரன் அடிக்கலைன்னாலும் நம்மளுக்கு கோவம் வருதா? தலை டோனி வராரு அடிக்கிறாரு அப்படிங்கிறது ஓகே, பேலன்ஸ் 10 பேர் நல்லா ஆடணும் தானே, நம்மளுக்கு கோபம் வருமா? அதனால எதுவாக இருந்தாலும் தனி மனிதனோட வளர்ச்சியிலையும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் அதை ஏற்றுக்கணும். சிஎஸ்கே டீமில் 11 பேர் இருக்காங்க. சிஎஸ்கே டீமில் 11 பேர் மேட்ச் விளையாடுறாங்க. அதில் யார் வந்தாலும் அந்த ஸ்டேடியம் அதிர்றது கிடையாது. தலை தோனி வந்தால் மட்டும்தான் ஸ்டேடியம் அதிருது. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க.
ஏமா நானும் அதே இதில் இன்னொன்று சொல்கிறேன், தனி மனிதன் ஜெயிக்கிறான், தனி மனிதன் விளையாடுறாங்க, மீதி இருக்கிற 11 பேரும் விளையாடலன்னா சிரமமாயிருமா இல்லையா? 11 பேரும் விளையாடணும்னு சொல்றேன். ஆனா நீங்க எதிர்பார்க்கறது யார? டோனிய மட்டும்தான். அந்த ஒரு தனி மனிதனோட வளர்ச்சி தான் சிஎஸ்கே டீமோட வெற்றியை தீர்மானிக்குது. ஸோ ஒரு கிரிக்கெட்டுக்கே அப்படின்னா வாழ்க்கை பூரா நம்ம வேலை செய்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, கம்பெனியோட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மட்டும்தான் முடியும். நாம ட்ரை பண்ணால் மட்டும்தான் இவர் ஹரிஹரன் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நாம போக முடியும். இப்போ இவர் ஆரம்பிக்கிற கம்பெனியில் வேணா திறமை இல்லாதவங்களுக்கு இவங்க வேலை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, எந்த கம்பெனியாக இருந்தாலும் இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமுன்னு ஒன்று கொண்டு போவோமா, அதில் என்ன பார்ப்பாங்க? என்ன படிச்சிருக்கோம், என்ன திறமை இருக்கு, ஸ்கில்ஸ். படிப்புக்கு மட்டும் வேலை கொடுக்க மாட்டாங்க, திறமை, எக்ஸ்பீரியன்ஸ். இது தெரியாம நான் வேற 6 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேமா, பிகாம் எம்காம். நடுவர் அவர்களே, படிச்சவங்க எல்லாம் சாதிக்கிறது கிடையாது, சாதிக்கவங்க எல்லாம் படிச்சவங்களும் கிடையாது. நீங்க அதை வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ எத்தனையோ நிறுவனங்கள்ல திறமைக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து சின்ன ஒரு போஸ்டிங்ல இருந்து பெரிய போஸ்டிங் வரைக்கும் அந்த கம்பெனியில் அவங்களே வளர்த்து விட்டுருக்காங்க. கம்பெனி வளர்த்து விட்டுருக்கிறதுங்கிறது வேற, அதுக்காக அந்த தனி மனுஷ உழைப்பை போட்டிருக்காங்களாங்கிறது தான் அங்கே உண்மை. அதனால தனி மரம் தோப்பாகாதுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த தோப்பில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் தனி மரம் தாங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து சொல்லிக்கிறேங்க. பரவாயில்லையா, சொன்ன மாதிரியே சீக்கிரம் முடிச்சிட்டோமா, ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க. அடுத்த பேச்சாளர், தனிமனித வளர்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுன்னு பூர்ணிமா பேசிட்டு போயிட்டாங்க. நிறுவனங்களின் வளர்ச்சி தான் தனிமனிதங்களோட வளர்ச்சின்னு கடைசி பேச்சாளர். இது உங்களில் ஒருவர் எனக்கான ஒருவர், மகாலட்சுமி அவர்கள் பேச அழைக்கிறேன். உடலை இயந்திரமாக்கி, மனதை மரமாக்கி, வியர்வை துளியை ரணமாக்கி மகிழ்ச்சியாக வேலை செய்யும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்களோடு, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தாய்மொழியான எம் தமிழ் மொழியையும் தொட்டு வணங்கி உரைக்க செல்கிறேன். போன வருஷம் இந்த நாள் நம்ம எப்படி இருந்திருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக நம்ம எந்திரிச்சிறதே 9 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்போம். எந்திரிச்சோமா, ஒரு கப் காஃபியை குடித்தோமா, போனோமா, நான்வெஜ்ஜை எடுத்துகிட்டு வந்தோமா, மத்தியானம் சமைச்சு சூடாக சாப்பிட்டோமா, நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோமா, சாயந்தரம் ஒரு புது படம் எப்படியும் போட்டிருப்பாங்க, அந்த படத்தை பார்த்தோமா, மறுபடியும் தூங்கி எந்திரிச்சோமா, அப்படின்னு தான் நம்ம சாதாரண நாளாக போன வருஷம் போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நம்ம மகத்ரியா அவர்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த டேர்னிங் பாயிண்ட்டை இந்த நாள் நமக்கு இருக்கும்னு சொல்லி இப்படியோட வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நிறுவனங்களுக்கு முதல்ல தொழிலாளர் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுவர்களே, எதிரணியில் வந்து பேசினாங்க, தனி மனித வளர்ச்சி தான் நிறுவனத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு சொல்லி. இந்த எப்படி தெரியுங்களா, ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கைகள் தட்டினா மட்டும்தான் ஓசை வரும். வருதேமா, நீ ரொம்ப ஓல்டு ஃபேஷன்மா, பாருமா. நம்ம மனுஷனோட மனசு எப்படி தெரியுங்களா, ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது நெகட்டிவ் தாட்டாக தான் யோசிக்கும். இந்த ஒரு கை ஓசை எப்படி தெரியுங்களா, ஒரு அதிகாரத்துக்கான ஓசை. உதாரணத்துக்கு படையப்பா படத்தில் நம்ம நீலாம்பரி சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு ஓசை. ஆனால் நம்ம 2 கை ஓசை எப்படி தெரியுங்களா, ஒரு மனுஷ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கானா அவனுக்கு தர பாராட்டு இந்த ஓசை. இந்த ஓசை வந்து அடுத்தவங்களா அந்த பாராட்டை மறுபடியும் மேலே ஏற்றி கொடுக்கும். இந்த ஓசை தான் அந்த மனிதனை வந்து மேலே ஏற்றி கொடுக்கும். இந்த ஓசை தான் இந்த நிறுவனத்தோட வளர்ச்சின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நடுவர்களே, இன்றைக்கி வந்து நம்ம நிறுவனங்களில் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம நிறுவனங்களை வந்து நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் செதுக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அப்ஸ்கில்லிங் கிளாஸவே எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்மளோட ஒரு பொருளாதார சூழ்நிலைக்காக தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வேலைக்கு வரோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து அதே திறமையோடு இருந்துடக்கூடாது, நம்மளோட ஒவ்வொருத்தரோட திறமையையும் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிறுவனம் வந்து அப்ஸ்கில்லிங் கிளாஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா ஒரு 8:30க்கோ இல்லை நம்ம ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறமோ வந்து அந்த வேலையை நம்மளை செய்ய சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இது உங்கள் ஒர்க்குக்கான ரிலேட்டட், அதனால இது வந்து உங்கள் ஒர்க்கிங் டைமில் பண்ணுங்கன்னு
சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஒதுக்கி நம்மளுக்கு இந்த வேலையை நம்மளுக்கு இந்த ஒரு அப்ஸ்கில்லிங் கிளாஸை நம்மளுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த நிறுவனம் வந்து நினைச்சிருந்தா இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் வளரணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த வளர்ச்சி தான் பின்னாடி இருக்கிற தனி மனிதனோட வளர்ச்சியை நிர்வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். க்ளீனாக ஒர்க் பிளேஸை வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் பண்ணணும், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நிறுவனம் வந்து நமக்கு செஞ்சிட்ருக்கு. நம்ம நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த சாதாரண நாளை கூட ஒரு சாதனை நாளாக மாற்றிருக்கு. அதே மாதிரி தான் நம்மள போல் இருக்கிற சாதாரண மனுஷங்களோட சாதனையாளனாக மாற்ற முடியும்னு நிரூபித்து இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு விடுமுறை தினம், அவங்க சொன்ன மாதிரி நம்ம விடுமுறை தினத்தில் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம எல்லாருமே நம்ம நிறுவனத்துக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட நிறுவனத்தோட வளர்ச்சி. இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து யோசிக்கலாம், இது என்னடா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, காலையில் நேரத்தில் எந்திரிச்சு வர சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டமாக நினச்சிருப்போம். நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. கஷ்டம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சிறிய கதை தான் நடுவர்களே ஞாபகம் வந்துச்சு. ஒரு பாறை வந்து பேசிக்குது. ஒரு பாறையிலேருந்து 2 விதமாக உருவான பாறைகள் வந்து பேசிக்குது. அந்த பாறை, ஒரு படிக்கல் பாறை வந்து கேட்குது ஒரு சிலை பாறை கிட்ட, நீயும் நானும் ஒரே பாறை தான், நான் மட்டும் படிக்கல்லாம் மாறிட்டேன், ஆனால் நீ எப்படி இந்த சிலையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சிலையான பாறை சொல்லிச்சாமா, நீ வந்து சிற்பி அடித்த ஒரே அடியில் கீழே விழுந்துட்ட, அதனால தான் எல்லாரும் மிதிப்படுற படிக்கல்லாம் இருக்க, ஆனால் நான் அந்த சிற்பி அடித்த ஒவ்வொரு உளியோட வலியையும் தாங்கினேன், அவன் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறான்னு நினைக்கல, அவன் வந்து என்னை செதுக்குறான்னு நினச்சேன், அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் வழிபடுற ஒரு சிலையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை சொன்னிச்சான். இப்போ நம்ம நிறுவனங்களும் சரி, நம்மளுக்கு நிறையா விஷயத்துல ஒரு கல்லை செதுக்கும் போது செதுக்குறாங்க, ஓகே, நீ ஏமா என்னைய போட்டு திட்டிகிட்டே இருக்க? நீங்களும் நல்ல சிலையா மாறணும்னு தான் நடுவர்களே உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கேன் நான். ரைட்டு. அதாவது நிறுவனத்தில் திட்டு வாங்குறது, திட்டுறது எல்லாமே அவங்கள செதுக்கிறது தான். ஆமா, எங்க நிறுவனம் வந்து எங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதே நிறுவனத்தில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா அதுக்கு காரணம் எங்க நிறுவனத்தோட எங்க நிறுவனமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் ப்ரொமோஷன் ரெக்வஸ்ட்னு சொல்லி நம்ம நிறுவனத்தில் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னடா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற இது ஒரு விஷயம். நம்ம வந்து வர்றோம், வேலை செய்கிறோம், அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணுன்னா நம்மளோட திறமையை காட்டினா மட்டும்தான் போக முடியும். நம்மளோட திறமையை காட்டினா மட்டும்தான் போக முடியும். ஆனால் நம்ம சார் வந்து, நம்ம எம்டி சார் வந்து இப்படி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி, உங்களோட திறமையை வளர்த்துக்கணுன்னா நீங்கள் அடுத்த எந்த நிலைமைக்கு போகணுன்னு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அந்த நிலைமைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை நாங்கள் கொண்டு வந்துடுறோன்னு சொல்லி இன்றைக்கி சயின்டிஃபிக் ப்ரொமோஷன் ரெக்வஸ்ட்டில் நிறையா பேர் இந்த இடத்துல நம்ம ப்ரமோஷனோட உட்காந்துருக்கோம். அந்த விஷயத்தில் நானும் ஒருத்தின்றதை நான் கர்வமாக இந்த இடத்துல நான் சொல்லிக்குவேன். அதே மாதிரி தான் நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம நிறுவனம் வந்து செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த செதுக்கலை வந்து கஷ்டமாக நினைக்காம அதை வந்து நம்ம செதுக்கிட்டு இருக்கிற ஒரு சிற்பியாக நினச்சி நம்ம நிறுவனங்களோட சேர்ந்து நம்ம முயற்சியையும் நம்மளோட வேலையோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட டீம் ஒர்க்காக செஞ்சு நம்ம ஒரு சக்ஸஸை நிறுவனத்துக்கு கொடுப்போம். அந்த நிறுவனம் கண்டிப்பாக நம்மளோட வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறி இவ்வளோ நேரம் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த, இப்படி ஒரு பட்டிமன்ற வாய்ப்பை எங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நிறுவனத்தை சார்பார்ந்த அனைத்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் எங்கள் பட்டிமன்றத்து குழு சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அருமையாக பேசலாமா, அருமையாக பேசலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, மற்றவங்க பேசும்போது நான் ஸ்டாப்னு சொன்னேன், டைம் ஆச்சுன்னு சொன்னேன். இவர்கிட்ட சொல்லவே முடியாது. அப்புறம் வீட்டுக்கு வந்து எனக்கு தான் மொத்துவா, அதனால தான் சொல்லலை. எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பார்த்துக்குங்க. கூட்ட முயற்சி தான் வந்து வெற்றியை தீர்மானிக்கும். அதுதான் ஒரு நிறுவனமாக சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு உயரத்தை அடைய முடியும், வளர்ச்சியை அடைய முடியும்னு பேசியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபயர் ஆண்ட்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு இருக்குது. ஃபயர் ஆண்ட்னு ஒரு எறும்பு. அந்த எறும்பை பார்த்தோம்னா ஒரு டம்ளர் அளவில் தண்ணியை வச்சுட்டு அந்த எறும்பை அப்படி போட்டு வச்சோம்னா, எறும்பத்துக்கு உள்ளே போட்டோம்னா செத்து போயிடும், 10 நிமிஷம் செத்து போயிடும். ஆனால் ஒரு புயலோ இல்லை சுனாமியோ அந்த ஒரு தண்ணி அதிகமாக ஃப்ளோட்டேஷன் ஆகும்போது இல்லை கடலுக்குள்ளே மாட்டிக்கிச்சுனாலோ அந்த எறும்புகள்லாம் என்ன பண்ணுன்னா ஒன்னோட ஒன்று கை கோர்த்துக்குமாமா. கூட்டமாக இருந்ததுன்னா ஒன்னோட ஒன்று கை கோர்த்து அப்படியே ரவுண்ட் பால் மாதிரி உருவாக்கிக்குமாமா. முதல்ல வந்து கீழ் தகப்பன், அதாவது ஆண் எறும்புகள் இருக்கும், அடுத்து பெண் எறும்புகள், அடுத்து குழந்தை எறும்புகள், அதுக்கு மேலே முட்டை, இப்படி வரிசையாக அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி கிரியேட் பண்ணிக்குமாமா. தண்ணியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மிதந்துக்கிட்டே தான் போகும். எவ்வளோ தூரத்துக்கு தரை தட்டுப்படுற வரைக்குமே மிதந்துக்கிட்டே தான் போகுமா. தரை தட்டுப்பட்ட உடனே அந்த தரைக்கு வலை மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வலை மாதிரி அந்த தரையில் போய் உயிர் வாழ்ந்துக்குமாமா.
என்னன்னா தனி மனிதனாக இருந்து முயற்சி செய்து நீ சாதிக்கலாம், இல்லைன்னா சொல்ல சாதிக்கலாம். ஆனால் கூட்டு முயற்சியாக செய்யும் போது பலரது வெற்றிகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆவீர்கள். தனியாக இருந்தால் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிக அருமையாக பேசுனீங்கம்மா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடைசி பேச்சாளர், தனி மனித வளர்ச்சி தான் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குதுங்க அப்படின்னு பாஸ்கரன் அவர்கள் பேச வராங்க. இவர் பட்டிமன்ற பேச்சாளர், சுயதொழில் முனைவோர். அவையோருக்கும் சபையோருக்கும் என் முத்தான முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். நடுவர் அவர்களே, நாம் இப்போ தலைப்புக்கு போகலாம். நடுவர்களே, நான் பேச வந்தது தனி மனித வளர்ச்சியே நிறுவனங்களின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. எது நடுவர்களே வளர்ச்சி? ஒரு தனி மனித வளர்ச்சினா எது வளர்ச்சி? நேற்று 150 சென்டிமீட்டர் இருந்தேன், இன்னைக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் எச்சாயிட்டேன்ப்பா, அப்பா நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறது. நம்மளெல்லாம் சென்டிமீட்டர் சொல்ல மாட்டாங்க, இப்படித்தான். அதுதான் நடுவர். அடுத்தது சொல்கிறேன், நேற்று ஒரு 50 கிலோ இருந்தேன், இந்த வாரத்தில் ஒரு 52 கிலோ ஆயிட்டேன், கொஞ்சம் வளர்ந்துட்டேன், இது வளர்ச்சியா? அது அல்ல. ஒரு தனி மனித வளர்ச்சிங்கிறது 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சிருக்கு நடுவர்களே. ஒன்று அவங்களோட சுய ஒழுக்கம், 2வது திறமை, 3வது பொருளாதாரம். இது 3ம் வளரும் போது தான் ஒரு தனி மனித வளர்ச்சி அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நடுவர்களே. முதல்ல சொன்னேன்னா சுய ஒழுக்கம். என்னப்பா நான் எத்தனை படிச்சிருக்கேன், என்னெல்லாம் இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கேன், எனக்கு சுய ஒழுக்கம் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்மளோட சுய ஒழுக்கம் நிர்ணயிக்கப்படுகிறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மொபைல் ஃபோன். ஒரு இடத்துக்கு போயிருந்த நடுவர்களே, இளைஞர் ஒருத்தர் பாட்டு வச்சிருக்கிறாரு, இந்த ரத்த கொதிப்புன்னு கேட்கறவங்களுக்கே ரத்த கொதிப்பு வந்துடும் போல் இருக்கு, அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இதாவது பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இந்த கும்கி படம் ரிலீஸ் ஆன டைம்னு நினைக்கிறேன், அவன் ரிங்டோன் காலையில ஐயோ ஆனந்தம், எங்கிட்ட காலகாத்தால ஐயோன்னு ஆரம்பிக்கிறது. நடுவர்களே, அது மட்டும் இல்லை, ஒரு நிறுவனத்தில் புதுசாக அந்த நிறுவனத்தோட முதலாளி கொஞ்சம் வயசானவர், அவர் புது படமெல்லாம் பார்த்ததில்லை. அவர் ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் போய் நிறுவன முதலாளியை பார்த்துட்டு மொபைல் அங்கே வச்சுட்டு வந்துட்டார். அவர் மொபைலில் மெசேஜுக்கு வச்சிருக்க ரிங்டோனு கேஜிஎஃப் படத்தில் வர்ற மே ஐ கம்மின் அந்த வாய்ஸு. அவர் என்ன ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு, ஒரு மெசேஜ் வருது, மே ஐ கம்மின் அப்படின்னு வருது. உடனே இவர் எஸ் கம்மின் அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மே ஐ கம்மின்னு வருது, இவர் மறுபடியும் எஸ் கம்மின்னு. இந்த மாதிரி 2-3 டைம் மனுஷன் டென்ஷன் ஆகிட்டு அப்படி எந்திரிச்சு போய் கதவை தர, யாராவது மே ஐ கம்மின்னு கேட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு நடுவர்களே. ஒரு ரிங் டோன்லையும் ஒரு மெசேஜ் டோன்லையும் நம்மளோட ஒழுக்கம் எப்படிங்கிறது அங்கே தீர்மானிக்கப்படுதா இல்லையா நடுவர்களே? தம்பி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தம்பி ஹரிஹரன் வச்சிருந்தாப்புல மெசேஜ் டோனு, குத்துனது நண்பனாக இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய டியூன் தெரியுமா? நண்பன் எதுக்கு நடுவர்களே குத்த போறா? நடுவர்களே, இப்படி தனி மனித ஒழுக்கத்துக்கு அப்புறம் அடுத்தது போனோம்னா திறமை. ஏப்பா எங்களுக்கெல்லாம் திறமை இல்லையா, நாங்கள் படித்து திறமையாக இருக்கிறனால தானே இந்த ஜாபுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவர்களே, மனிதனுக்கு அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்க நடுவர்களே. எனக்கு 6 அறிவு இருக்கு நடுவர்களே. 6 அறிவு இருக்கு. நம்மளுக்கு குழந்தையா பிறக்கும் போது மனிதனோட அறிவு 0, மனிதனுக்கு அறிவே கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா ஒரு செடி வளருது, வளர்ந்த உடனே இப்போ தொட்டாச்சு நீங்கள் செடி, வளர்ந்த உடனே நீங்கள் தொட்டிங்கன்னா சுருங்கும். அது முதிர்ந்து சாகும்போது அது தொட்டாலும் சுருங்கும். அதுக்கு சுருங்கணுங்கிற அறிவு பிறப்புலேருந்தே இருக்குது. ஒரு ஆட்டுக்கு விஷச்செடிகளை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆடாதோட இலையை சாப்பிடக்கூடாது. அதுக்கு குட்டியிலிருந்தே தெரியும். அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் உட்கார வச்சு தம்பி இந்த இலையை நீ சாப்பிடலாம், இந்த இலையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அது கிடையாது. அதே மாதிரி ஒரு மனிதனோட திறமை அவன் குழந்தையா இருந்து வளர வளர ஒன்றுன்னா கற்றுக்கிட்டு வர்றதா நடுவரவர்களே. அந்த திறமையை நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொபைலில் ஓஎஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம திறமையை வளர்த்துக்கும் போது தான் நம்மளோட வளர்ச்சி அமையுது நடுவரவர்களே. அப்படி திறமையை நாம் வளர்த்துக்கும் போது நம்ம கூட இன்னொன்று வளரும், தலைகணம். அதாவது தலைகணம் அப்படிங்கிறது என்னன்னா, விரைகனை எரிக்கும் தீ போல உன்னோடு பெற்ற அகங்கார குணம் அப்படிம்பாங்க. அதாவது இது ஒரு உதாரணம் சொல்கிறேன், யாரும் பர்சனாக எடுத்தக்கூடாது. எல்லாம் இங்கே நிறையா பேர் ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்க. முதல்ல எல்லாம் பார்த்தா அந்த டீ கடையிலலாம் ஒரு கயிறை கட்டி கீழே நெருப்பு பற்ற வச்சுருப்பாங்க. அந்த நெருப்பு என்னென்னா பற்றிக்கிட்டு எரியாது, அந்த கயிறை எரிக்காது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிக்கிட்டே கயிறை எரிச்சிடும், ஃபுல்லாக சாம்பலாக்கிடும். அதே மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு தலைகணம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை எரித்து அவனை சாம்பலாக்கிடும். அதனால் தலைகணம் வரவே கூடாது. ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு தனி மனிதனாக இருக்கிறவனுக்கு அந்த அகங்காரம் மட்டும் வரவே கூடாது நடுவரவர்களே. இன்னொரு புராணத்தில் கூட ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. தர்மன் எல்லாருக்கும் தெரியும், தர்மன் மகாபாரதத்தில் வர தர்மன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஏன் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா நடுவரர்களே?
இல்லை தம்பி, நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, என்னைய மொக்க போட வேணாம், நீங்களே பேசுங்க. நடுவர் அவர்களே, சூதில் தோத்தனால தருமன் வந்து கஷ்டப்பட்டாரு, போர் நடந்துச்சு அப்படிங்கிறோம். சூதில் எதனால் தருமன் தோத்தாரு தெரியுங்களா? தருமனுக்கு தாங்கிற ஒரு அகங்காரம் இருந்தது, தன்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அகங்காரம் இருந்தது. எதிரில் இருக்கிற எதிரணிக்காரன் வந்து துரியோதனன் வந்து தனக்கு பதிலாக தான் மாமா சகுனி சூது விளையாடுவான்னு சொன்னப்போ தருமன் என்னால் முடியும்னு நினச்சாரு. அவர் கிருஷ்ணரை கூப்பிடலை. அது அந்த தலகணம் தான் வந்து அவரை அழிச்சது நடுவரவர்களே. இப்போ ஓகே, இப்போ வந்து தனி மனித ஒழுக்கத்தையும் பார்த்தாச்சு, திறமையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் வளர்த்துக்கிறனால நம்ம வளர்ச்சி அப்படிங்க. முக்கியமானது பொருளாதாரம். எந்த ஒரு நிறுவனத்திலையாவது நாம் போய் சேரும்போது நிறுவனம் எந்த நிலைமையில் இருக்குது, அதை எப்படி வளர்த்தலான்னு கேட்டு சேர்றோமா, இல்லை நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு இஎஸ்ஐ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, பிஎஃப் இருக்கா இல்லையா, போனஸ் வருமா வர, இதை கேட்டு சேர்றோமா, நிறுவனம் வளர்ந்துருக்கா வரலையான்னு கேட்டு சேர்றோமா? தம்பி, பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம். நிறுவனத்தில் நிதி கட்டுப்பாடு பயங்கர டிமாண்டுப்பா. ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் சென்னை சிக்ஸா இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் வந்து தீ விபத்தாச்சு. தீ விபத்தானப்போ அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களுக்கு 1ஆம் தேதி, அடுத்த ஒரு 2 நாளில் 1ஆம் தேதி நினைக்கிறேன், மறுநாளே அவங்கள வேறொரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு கொடுத்து உடனே சம்பளமும் போட்டாங்க. இந்த மாதிரி நிறுவனத்தில் வந்து சம்பளம் கொடுக்கல பிரச்சனையே இல்லைப்பா. சம்பளத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் நாம் போய் சேரும்போது அடிப்படை தேவையாக நம்ம பார்க்குறது என்னென்னா நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக நம்ம சம்பளத்தை தான் முதல்ல பார்க்குற நடுவர்களே. இப்போது நம்மெல்லாம் வந்து சம்பளத்தை பார்த்து தான் நம்ம போய் சேருவோம். எதிரணியில் இருக்கிறவங்க வந்து அவங்க நிறுவனத்தை எப்படி இருக்குன்னு தான் பார்த்து செய்வாங்க. நம்ம தம்பி ஹரியெல்லாம் வந்து சம்பளமே எதிர்பார்க்க மாட்டார், அவர் பாட்டுக்கு அப்படியே போய் உட்காந்து வேலை செய்வார். அப்படிதான் பேசினாரு. எனக்கு ஹரிய வேணான்டாப்ல, வந்தோன்னு பேமெண்ட் வேணான்டாப்ல. நம்மளுக்கு ஹரியை பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது, உனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணா சொல்லுவ, நான் போய் சொல்ல முடியுமா, அப்படிதான் நடுவரவர்களே இருக்கு. இந்த மாதிரி நான் போய் என் வீட்டில் சொல்ல முடியுமா? நடுவரவர்களே, உங்களுக்கு திருமணமாகி விட்டது, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் வீட்டில் போய் இல்லைப்பா எனக்கு சம்பளம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? பெண்களின் தேவைகள் என்னென்ன இருக்குது, அவங்க மேக்கப் திங்ஸை மட்டும் பாருங்கள், லிஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா, ஃபேஸ் பவுட்ருக்கு தவிர ஃபேஸுக்கு தனியாக பவுட்ரு, உடம்புக்கு தனியாக பவுட்ரு, ஐலைனரு, மெடிக்யூரு, பெடிக்யூரு, ஹேர் லைனர். ஐயப்பா சாமி, என்னால் சொல்ல முடியல. சுயமுனைவர் தான் சொன்னேன், நீ பியூட்டிஷியன் ஷாப் வச்சிருப்ப, சொல்லவே இல்லை. பார்ட் டைம் வேற பார்க்குறியா? நடுவரவர்களே, இத்தனை இருக்குது, இதுக்கு தனியான அரை நாள் உட்காந்து பாயிண்ட் எடுக்க வேண்டியதாக போச்சு. நடுவரவர்களே, உங்களுக்கு திருமணம் ஆகும்போது ஒரு பொண்ணு பார்த்து பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருச்சுப்பாங்க. இங்கெல்லாம் திருமணம் கல்யாணத்தன்னைக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அழகாக தான் இருந்திருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தான் தெரியும் நடுவரவர்களே அந்த அழகு எது அப்படின்ட்டு. ஒரு மாதம் பியூட்டி பார்லர் மூடுனா தெரியும் இங்கே இருக்கிறவங்களோட அழகெல்லாம் எப்படின்ட்டு. நடுவரவர்களே, அவர்களை அழகுபடுத்தி கொள்ள அவர்களுக்கு நாம் வந்து இந்த மேக்கப் பொருள் வாங்கி கொடுக்கணும்னா நம்மளுக்கு பொருளாதாரம் அடிப்படை தேவையாகத்தான் இருக்கிறது. குடும்பத்திற்காகத்தான் ஆண் ஒவ்வொருத்தனும் பாடுபடுறான், அதுக்காகத்தான் அவன் பொருளாதாரத்தையும் பார்க்குறான். அவங்ககிட்ட ஆனால் வந்து ஒரு மனிதனோட அடிப்படை தேவைங்கிறது வந்து இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இது 3. ஒரு ஆணுக்கு இவன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான் நடுவரவர்களே. அவனுக்கு ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு 2 ட்ரெஸ்ஸு நைட்டாக இருந்தால் ஓகே போதும் அப்படின்ட்டு இருப்பான். சாப்பாடு எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவான். இன்னொன்று, ஒரே ஒரு பர்ஸு மட்டும்தான் வச்சுருப்பான். அந்த பர்ஸ்லேயும் பெருசாக ஒன்று இருக்க போகாது. ஒரே ஒரு கிழிஞ்ச பர்ஸு உள்ளே வந்து ஒய்ஃப் போட்டா, பர்ஸும் தொலைஞ்சு போகாது, இது உள்ளேயும் தொலைஞ்சு போகாது நடுவரவர்களே. அந்த நிலைமை தான் நடுவரவர்களே. இன்னொன்று, ஒவ்வொரு நிறுவனமும் எப்படி ஆரம்பிக்குது நடுவரவர்களே. இப்போ எல்லாருக்கும் வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணி தெரியுங்களா? அந்த ஃபவுண்டர் வந்து இப்போது ஒரு மீட்டிங்கில் பேசினார். அவர் முதல்ல ஆரம்பித்த ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து சின்னதாக ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக மேலே வந்தார். அவர் நிறுவனத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு அவர் முதல்ல முன்னேறி வரணும், அப்போ தான் அந்த நிறுவனத்தை மேம்படுத்த முடியும். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு தனி மனிதனாக இருந்து தான் படிப்படியாக அவர் முன்னேறது மூலியமா அந்த நிறுவனத்தையும் முன்னேற்றுவார் நடுவரவர்களே. அதனால தான் சொல்கிறேன், தனி மனித வளர்ச்சியை நிறுவனங்களின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு விடை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசுனீங்க, நேரம் சரியாக பயன்படுத்தினீங்க, மிக்க நன்றி. அது வேற ஒன்றும் இல்லை, அங்கே உட்காந்தா கூட்டத்தோடு இருப்போம், டிஸ்பிளேல தெளிவாக தெரிய மாட்டோம். இங்கே வந்தால் ஃபோக்கஸ் பண்ணுறாப்புல நல்லா கலராக தெரியும். அண்ணா நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரி, நம்ம நிறுவனங்களுடைய வளர்ச்சி தான் தனி மனிதனோட வளர்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டாங்க. நிறுவனங்களோட வளர்ச்சி இல்லாமல் தனி மனிதனோட வளர்ச்சி தான் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு பேசிட்டாங்க. இப்போ நிறுவனங்கள்
அப்படின்னா எப்படி? நிறுவனங்கள்னா முதல்ல என்ன? ஒரு சமூக கூட்டமைப்பு, கட்டமைப்புன்னு கூட சொல்லலாம் நிறுவனம்ங்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு துறை தலைமை, அதற்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற, அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு 10 நபர்கள் அப்படின்னு சேர்க்கக்கூடியது. ஒரு தலைமைக்கு கீழே படிப்படியாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் வந்து ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தான் வளர்ச்சியை தீர்மானிக்குதா அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குது? சுத்தமான பணியிடத்தில் மேலாண்மையில் இருக்காங்க, ஒரு நீட் டிசிப்ளின், கம்பெனி டிசிப்ளினாக இருக்கு, அது ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சியா? ஆமாம், வளர்ச்சி தான். ஏன்னா பல நிறுவனங்களோட தன்னுடைய நிறுவனங்கள் வந்து கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறது இல்லை, தனித்து ஸ்பெஷலாக இருக்கணும். அதுதான் நிறுவனத்தினுடைய முதல் வளர்ச்சி. முதன்மை பொறுப்பு நேர்மையாக இருக்கணும். ஒரு கம்பெனியில் அனைவருமே ஒரு நேர்மையாக இருக்கணும். நம்ம செய்கிற நிறுவனம், நமக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம உழைக்கணும், நம்ம நேர்மையாக இருக்கணும். காரல் மார்க்ஸை பற்றி சொல்லும்போது அவர் எதுக்காக போறான்னு நான் சொல்ல மறந்துட்டேன். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ ஊதியத்துக்கேற்ற உழைப்பும் நீங்கள் செய்யணுமா இல்லையா? உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்கும்போது நம்ம ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி உழைப்பையும் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நிறுவனத்துக்கு நாம சரியான வேலைப்பாடும் சரியான இடத்துல இருக்கணும். சொல்ற செயலை செய்யணுங்க, சொல்ற வேலையை செஞ்சே ஆகணும். ஏன்னா அப்படின்னா தான் அதோட கட்டமைப்புகளை விரிவுபடுத்த முடியும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பட்டிமன்றத்துக்கு வரணும்னா நான் வந்து தான் ஆகணும். நான் 10:30க்கு வந்தேன்னா அந்த பட்டிமன்றம் கேன்சல் ஆயிரும், நான் பட்டிமன்றத்தில் பேச முடியாது, எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு தவறி போயிடும். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நீங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள் தான். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடியது கட்டளைகள் தான் அவர்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை தான் உங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். உங்களுடைய வளர்ச்சி தான் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் சரி, தள்ளி போடக்கூடாது. இதுதான் முதல் மெயின் பண்ண வேண்டியது. ஏதாவது ஒரு வேலை இல்லை, ஏதோ ஒரு செயல் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பசங்கள்லாம் எப்படி தெரியுங்களா? கிளியர், வருஷம் பூரா படிக்க சொல்லி படிடா படிடா படிடான்னு கெஞ்சுவாங்க டீச்சர். சத்தியமா படிக்கவே மாட்டான். நாளைக்கு எக்ஸாம், புத்தகத்தை தூக்கி தலையில வச்சுக்குவான், படிக்கணும் 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 படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம்னு சுற்றுவான். அந்த தப்பு பண்ணவே கூடாது. இன்னைக்கு கொடுக்குற வேலையை இன்னைக்கு முடிச்சாகணும். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குனா 4 மணிக்கு முடிச்சாகணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில் இருக்கணும். அந்த சிறுவன் செஞ்சிருக்கான், அந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்து படிச்சிருந்தானா ஒரு நல்ல மதிப்பெண் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் கடைசி நேரத்தில் படிச்சிருக்கான், 40 மார்க் 50 மார்க்கில் பாஸ் ஆகிட்டு வெளியே வந்திருப்பான். அவன் ஆரம்பத்திலேருந்து சரி செஞ்சானா நல்ல மார்க் எடுத்திருக்கான், நல்ல ஸ்கோப் இருந்திருக்கு அவனுக்கு. அதை தவற விடுறாங்க. இந்த மாதிரிலாம் தள்ளி போடக்கூடாது. ஒரு தலைமை அப்படிங்கிறது ஒரு நேர்மையான ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ். ஸோ அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்லேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. அப்போ கரெக்டானதாக இருக்கும்போது நம்மளுடைய வழிநடத்துறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த வளர்ச்சியும் நம்ம ஒவ்வொருத்தரோட வளர்ச்சியிலும் இருக்குது. ஒன்றும் நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மகாத்மா காந்திக்கு முன்னாடி போராடினவங்க இருக்காங்க, மகாத்மா காந்திக்கு அடுத்தும் வந்து இப்போ வரிசையாக போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரூபாய் நோட்டில் யாருடைய படங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது? மகாத்மா காந்தியினுடைய படங்கள் மட்டும்தான் அச்சடிக்கப்படுது. மகாத்மா காந்தியினுடைய ஒரு படங்கள் மட்டும்தான் அச்சடிக்கப்படுது. ஏன்னா அவர் தன்னுடைய கொள்கையில நேர்மையாகவும் ஒரு அகிம்சை வழி இல்லாமல் நேர்மையாக கொண்டு போனார். அதனால தான் அவருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய படத்தை ரூபாய் நோட்டில் கூட அடிச்சு வச்சிருக்காங்க. சார், சிறந்த தோற்றம் சார், எதுக்காக சார் உங்களை வந்து சிறந்த தோற்றத்தில் கொண்டு வர சொல்றாங்க? சார், ஹரிஹரன் சொன்ன போல ஏகேஆர்ல ஒர்க் பண்ணா நான் உங்க பேரை சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். நிஜம் சார், வேற எந்த கம்பெனியும் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. இது ஸ்ட்ரிக்ட்னு சொல்றதை விட ஒரு கட்டமைப்பு. உங்களை டக்கின் பண்ணிட்டு நீட்டா வாங்கன்னு சொல்றது எதுக்காக சார்? எதிரில் போறவன் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யறவன் சொல்றதுனால உங்களுக்கும் பெருமை, அந்த நிறுவனத்துக்கும் பெருமை சார். உங்களை நீட்படுத்துறாங்க சார், உங்களை வழி நடத்துறாங்க சார், நீங்க வளரணுன்றதுக்காக அரும்பாடு படுறாங்க சார். சார், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே என்ன தெரியுமா பண்றாங்க? ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட், ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட், சில இதில் டபுள் அக்கௌண்ட், ஒன்று மேல் நேமில் இன்னொன்று ஃபீமேல் நேமில் டபுள் அக்கௌண்ட், வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட், எத்தனையோ அக்கௌண்ட் வச்சிருக்கான். குடும்பத்தில் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்க மாட்டேங்கிறான், குடும்பத்தில் ஒரு நபராக இருக்க மாட்டேங்கிறான். குடும்பத்தோட நேரத்துக்கு செலவழிக்கணும், அதே நேரம் நிறுவனத்தோட ஒரு நேரத்துக்கு செலவழிக்கணும். சார், நம்ம வீட்டில் இருக்கிறத விட நிறுவனத்தில் தான் சார் நம்ம அதிக நேரம் இருக்கோம். நம்ம 8 மணி நேரம் ஓய்வு தூங்குறோம், 8 மணி நேரம் தூங்குறதுக்கு எந்த பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 8 மணி நேரம் ஓய்வு. அது ஓய்வு கிடையாது, நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. மீதி 8 மணி நேரம் அலுவலகத்தில் இருக்கும். அந்த அலுவலக நேரம் தான் நமக்கான கொடுக்கப்பட்ட நேரம். நாம அதிகமாக இருக்கிறது அலுவலகத்துக்கு மட்டும்தான். அப்போ அலுவலகத்துக்கு நம்ம நேர்மையாக இருந்துட்டு போவோமே. அலுவலகம் தானே நம்ம டெவலப் பண்ணுது. நிதி திட்டமிடுதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் சார். ஒரு காலகட்டத்திலலாம் நம்ம கிட்ட 5 பெட்டின்னு ஒன்று அம்மா வச்சிருப்பாங்க. அந்த 5 பெட்டியில நமக்கு தேவைப்படுற நேரத்தில் 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 5 பெட்டியில் கம்பல்சரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வகுக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமிடல் நம்ம கிட்ட எல்லாத்துக்கடையிலும் இருக்கணும். அந்த நிதி திட்டமிடல் இல்லைன்னு சொன்னா ஆபத்துகளை நிலவிக்கும். நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் தான் போட முடியும், ஒரு நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் தான் போட முடியும். அந்த சம்பளத்தில் பகுதியை சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த கடமை மூலமா தான் நீங்க டெவலப் ஆகணும்.
சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு நண்பர்கள் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார் ஈகோ பிரச்சனை இருக்குன்னு. எதுக்கு சார் ஈகோ? எதுக்கு ஈகோ? இந்த மனுஷ வாழ்க்கை எதுக்கு தெரியுங்களா? வாழ்ந்தோம் இருந்தோம் மகிழ்ச்சியாக வாழணும், இருக்கிறத மகிழ்ச்சியாக வாழணும், ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை மனுஷ வாழ்க்கையை ஜாலியாக வாழணும். கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு கொடுக்குற மாதிரி இருந்துட்டு நம்மளுடைய தேவைகளை வளர்த்துக்கணும். சார் எல்லாரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 1000 மண்டபம் இருக்கும். 1000 மண்டபத்தில் அந்த 1000 மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்லையும் அடித்தோம்னா ஒவ்வொரு சவுண்டு வரும். அது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒவ்வொரு மற்றவருக்கும் உயர்மட்டத்தில் இருக்கிற எம்டி முதல் அடிமட்டத்தில் இருக்கிற லேபர் அனைத்து லேபர்கள் ஏன் வாட்ச்மேன் வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா ஒட்டுமொத்த நிறுவனமும் வளர்ச்சி அடையும்னு சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஒரு அமைப்பு அதுதான் அந்த ஒவ்வொரு தூண். 1000 தூண் 1000 தொழிலாளர்கள், அந்த 1000 தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்துதான் அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய 1000 தூண் மண்டபம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு தூண்ல சவுண்ட் வந்தா எவனும் போய் பார்க்க மாட்டான். 1000 கால்லையும் தூண் வந்ததுனால தான் போய் பாதுக்கிறான். 1000 பேர்த்தோட திறமை ஒன்று சேர்றதுனால தான் நிறுவனங்கிறத ஒன்று சாதிக்கிறது. ஆக தனி மனிதனோட வளர்ச்சி தான் நிறுவனத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிற ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த ஏகேஆர் நிறுவனங்களுக்கு அனைத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ ரொம்ப அழகான ஒரு நகைச்சுவையான ஒரு பட்டிமன்றத்தை பார்த்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி